மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி அமையும் என குறிப்பிட்டிருந்த கருத்து விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு ஒரு விளக்கத்தை அளித்திருந்தார். என்ன சொன்னார்? மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். சொல்லிட்டாரு, அமித்ஷா சொல்லிட்டாரு, அதை நம்ம எப்படி பார்க்கலாம். கூட்டணியில வந்து பாஜகவோட பங்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை எப்படி சார்? அது என்டிஏ கூட்டணியை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு தலைவர் எடப்பாடியார் தான். இது என்டிஏனுடைய தேசிய தலைமையில் எடுக்கப்பட்ட முடிவு. தமிழ்நாட்டுடைய அனைத்து அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடியாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடிவு. இதில் வந்து பிரிகேடியர் கட்டளை தளபதி எடப்பாடியார் தான். முடிவுகளை எடப்பாடியார் தான் அறிவிக்க வேண்டும், தெரிவிக்க வேண்டும். அவருடைய கருத்து தான் இறுதி கருத்து. கூட்டணி கட்சியில அமித்ஷா சொல்லியிருக்காருல்ல, அது எப்படி பார்க்க பேர எடப்பாடிங்கிற பேரையே அவர் மென்ஷன் பண்ணாமல் சொல்லியிருக்காரு. அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னார், எதுக்கு சொன்னார், இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் இப்போ கேட்குறீங்க. இப்போ தானே சொன்னாங்க அதிமுக முதலமைச்சர் எடப்பாடி தான் ஆட்சி, எடப்பாடி தான் முதலமைச்சர். அதான் அர்த்தம், அதுதான் கருத்து. இல்லை, அவர் அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தையை கூட மென்ஷன் பண்ணாம ஒரு கூட்டணி கட்சியில் இருக்காரு. அவர் அதை கூட மென்ஷன் பண்ணாத காலங்கள் இருக்கு. அந்நேரம் சொல்லிக்கலாம்னு இருக்கலாம். நீங்கள் கேட்ட நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை கேட்டீங்களோ, எங்கே கேட்டீங்களோ, எப்படி கேட்டீங்களோ தெரியாது. அவர் எதுக்காக சொன்னாலும் தெரியாது. நீங்கள் மீடியாக்கள் வந்து வளைச்சி கேட்பீங்க. அதில் ஏதாவது வார்த்தையுடைய இது இருக்கலாம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி ஆட்சி அமைச்சது கிடையாது. கூட்டணி ஆட்சியில் வந்து பாஜக அங்கம் வகிக்கும்னு சொல்லியிருக்காரு. இந்த தருணத்தில் பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். அதாவது ஆரம்பத்திலிருந்தே இந்த கூட்டணி தொடர்பாக அறிவிப்பதாகட்டும், இல்லைனா இது கூட்டணி ஆட்சி அப்படின்ற விவகாரங்களை பாஜக தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. ஆனால் அதிமுக தரப்புல அதற்கான சரியான ஒரு எதிர்வினை இருக்கிறதா அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொரு விஷயம், இது போன்ற கருத்துக்களை பகிர்வதன் மூலமாக அதிமுகவினுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்றதையும் தெரிந்து கொள்ள விரும்புகிறதோ பாஜக? இல்லை, அதாவது வந்து முதல்ல இபிஎஸ் அவர்கள் வந்து அமித்ஷாவை சந்தித்து பேசி கொண்டிருக்கும் பொழுதே வந்து தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி அமையும் ட்விட்டு போட்டவர் தான் அமித்ஷா ஆக்சுவலாக. ஸோ அது போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்து அஇஅதிமுகவோட கூட்டணி அமைச்ச போதும் கூட்டணி ஆட்சி என்று சொன்னவர் தான் அமித்ஷா. அதற்கு ஒரு வாரம் கழித்து வந்து பதில் சொன்னார், அதிமுக ஆட்சி தான் அமையும் என்று எடப்பாடி பழனிசாமி பதில் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணாமலை முதற்கொண்டு பல பேர் வந்து கூட்டணி ஆட்சி, பாஜக கூட்டணி ஆட்சி, பாஜக தலைமையில் ஆட்சின்னு பல விஷயங்களை சொல்லிட்டு வந்தாங்க. எதற்குமே வந்து அஇஅதிமுக சரியான ரியாக்ட் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லை, கூடுதலாக பார்த்தீங்கன்னா இப்போ அமித்ஷா சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமித்ஷா பல இடங்கள்லையும் சொன்னார். பாஜகவுடைய அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைக்கும் பொழுது கூட்டணி கட்சிகளை கலந்து ஆலோசித்து இலாக்காக்களை முடிவு செய்வதுன்னு சொன்னாங்க பாஜகவுடைய அபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸில். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அஇஅதிமுக தொடர்ந்து எதிர்வினை ஆற்றாமல் வாய மூடிட்டு இருக்கிறது வந்து என்னென்னா, அவங்க வந்து அடிப்படையிலே வந்து கொள்கை ரீதியாக வந்து அதிகாரத்தில் வந்து பங்களிப்புன்ற ஒரு விஷயத்தை அவங்க ஒத்துக்கலை. ஆனால் அதை வந்து அவங்க தெளிவாக வந்து எந்த இடத்துலையும் வந்து சொல்ல மாட்டேன்றாங்கன்னா அவங்க பாஜக வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்கன்னா பாஜக சொல்ல போகிறதில்ல. பாஜகத்தையும் தெளிவுபடுத்தாமல் இருக்காங்க. வெளிப்படையாக பாஜக பேசும்போது அதற்கு எதிர்வினை ஆற்றாமலும் இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு என்பது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள அந்த உறவு அல்லது அந்த கூட்டணி என்பது அது வந்து ஒரு கட்டாய திருமணம் மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு சூழலில் தான் தெரிகிறது நமக்கு ஆக்சுவலாக. அப்போ எதிர்வினை ஏன் ஆற்ற மாட்டேன்றாங்க? ஏதாவது பயம் காரணமாக ஆற்ற மாட்டேன்றாங்களா, இல்லை பலவீனம் காரணமாக ஆற்ற மாட்டேன்றாங்களான்னு அஇஅதிமுக தொண்டர்கள் மத்தியில் வந்து ஏற்கனவே பாஜகவோட கூட்டணி அமைச்சர் சம்பந்தமாக கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஜெயக்குமார் போன்றவர்கள்லாம் எப்படி இருக்காங்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து தொடர்ந்து பாஜக இது போல் பேசிக் கொண்டிருந்தால் இந்த கூட்டணி வந்து சுமூகமாக தேர்தல் வரையும் போகுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறுவதை நம்ம பார்க்குறோம். நம்ம அப்படி ஒரு கேள்விக்குறியாக மாற்றுறதா பாஜக விருப்பமாக இருக்குமானா வந்து நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இல்லை. குறைந்தது 4 இடங்கள் இருக்கிற பாஜக அடுத்த வாட்டி அதிகமான இடங்கள் பெறுவதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறது என்பது தெரிந்த விஷயம். அப்போ தொடர்ந்து எதற்காக அஇஅதிமுக வந்து இந்த மாதிரியான ஒரு சீண்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு எழுது ஆக்சுவலா. அப்போ அவங்க சீண்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை வந்து இந்த மாதிரியான ஒரு அதிகாரத்தில் பங்களிப்பு அல்லது கூட்டணி ஆட்சி, அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு அமித்ஷா சொல்லியிருக்கிறதா நீங்க பார்க்கணும். அதுக்கு பின்னாடி என்ன பொருள் பொதிந்து இருக்கிறது என்பது நமக்கு தெரியவில்லை. அதாவது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று கேட்டபோது அவர் சொல்றாரு, அதிமுக தலைமையின் கீழ் போட்டியிடுகிறோம், முதலமைச்சர் அதிமுகவில் இருந்து வருவார். பழனிசாமி இபிஎஸ் முதலமைச்சர் வார்த்தையை பயன்படுத்தலைன்னு நம்ம பார்க்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதில் பாஜகவின் பங்கு இருக்கும்னு தெளிவாக சொல்றார். இதற்கு அப்புறமும் அஇஅதிமுக மௌனம் சாதிக்குமே, ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவுன்றது வந்து மக்கள் பார்வையில் வந்து அது ஒரு பொருந்தா கூட்டணியாக, ஒரு எளிய தவளை உறவாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.
அந்த மாதிரி இன்னும் வந்து இந்த கூட்டணியில வந்து மேலும் பல கட்சிகள் சேர்வதற்கு தயக்கம் காட்டிக் கொண்டிருக்கிற சூழல்ல இந்த மாதிரி 2 கட்சிக்கு நடுவில் இருக்கிற மோதல் வந்து மேலும் பல கட்சிகள் வருவதற்கு தடையாக இருக்கும். இது மக்கள் பார்வையில இந்த கூட்டணியை பற்றிய ஒரு கருத்தை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி ஆட்சிங்கிற வரும்பொழுது பாஜக அதிமுக எப்படிப்பட்ட ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கும், பாஜக ஆட்சியில் பங்கு பெற்றால் இது தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்தில் நன்மை வைக்கும், இதுவரையும் பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்தது என்ன போன்ற பல விஷயங்கள் தேர்தலின் போது அலசப்படும். ஸோ அஇஅதிமுக வந்து தொடர்ந்து மௌனம் சாதிக்குமே ஆனால் இது வந்து அதிமுகவுக்கு தேர்தலில் பெரிய பின்னடைவாக மட்டுமில்லாமல் காலப்போக்கில் அதிமுக கட்சியிலிருந்து பாஜகவை பிடிக்காதவர்கள், பாஜகவின் போக்கை பிடிக்காதவர்கள் விலகுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அந்த கட்சி பலவீனமாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பது என் கருத்து. திருப்பிரியன், நீங்க சொன்ன மாதிரி இதே மாதிரியான ஒரு நடைமுறை அதிமுக பின்பற்றுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது தேர்தலையும் எதிரொலிக்கும். ஏன்னா மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாக பாஜகவினுடைய இந்த நடைமுறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மற்ற மாநிலங்களில் அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க இருக்க ஒரு ஃபார்முலாவையே தமிழகத்திலும் கொண்டு வருவதற்கு அவர்கள் எத்தனிக்கிறார்களா? இல்லை, இப்போ மற்ற மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணமாக மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்களேன். மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனாவை பிளவுபடுத்தி ஷிண்டேவை ஆட்சி அமைக்க வச்ச போது அப்போ அவங்களுக்கு ஒரு பர்பஸ் இருந்தது. ஷிண்டேவை வந்து முதலமைச்சர் ஆக்கினாங்க. ஏன்னா அவர் கட்சியை பிளவுபடுத்தி கொண்டு வந்தார். அவரை வந்து எண்ணிக்கை குறைவாக இருந்தால் கூட அவரை முதலமைச்சர் ஆக்கினாங்க. எண்ணிக்கையில் அதிகமாக இருந்த பாஜக துணை முதலமைச்சர் பதவி தான் ஏற்றினாங்க. ஆனால் தேர்தலுக்கு அப்புறம் ரொம்ப தெளிவாக என்ன பண்ணாங்க, முதலமைச்சரை வந்து பாஜக சொல்லிட்டாங்க. இப்போ பீகாரில் நீங்கள் நடக்க போகிறத பார்க்கலாம். இப்போ பீகாரில் என்ன நிதிஷ்குமார் முதல்வராக இருக்கார். ஆனால் அங்கே இருக்கிற பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தலுக்கு அப்புறம் வந்து பாஜக தான் முதலமைச்சர் பொறுப்பு அப்படிங்கிற விஷயத்த வலுவாக சொல்லிட்டு வராங்க. ஸோ எந்த இடத்துல பார்த்தாலுமே அதே மாதிரி வடகிழக்கு மாநிலங்கள் பலவற்றிலும் பார்த்தீங்கன்னா கூட பல சிறு கட்சிகளை முழுங்கி விட்டு பாஜக அந்த இடத்துல பிரதானமான ஒரு இடத்தை வகிக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி சூழல் இருக்கும் பொழுது தான் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரியான அதிமுக இது மாதிரி அமைதி காத்துக்கொண்டு இருக்குமே ஆனால், மௌனமாக இருக்குமே ஆனால், இந்த மாதிரியான ஒரு பாஜகவினர் இந்த மாதிரி பேசிக்கொண்டு வருவது, குறிப்பாக அமித்ஷா பேசுவது, மற்றவர்களெல்லாம் பேசுவது கூட நம்ம வந்து அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். குறிப்பாக அமித்ஷா பேசுவது என்பது அது ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு ஆதாரபூர்வமான ஒரு பேச்சாக நம்ம பார்க்குறோம். நம்ம அதற்கு வந்து எதிர்வினை ஆற்றுவது என்பது நிச்சயமாக இபிஎஸ்க்கு அவசியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதனால தான் சொல்கிறோம், நம்ம மற்ற மாநிலங்களில் என்ன மாதிரியான அவங்க போக்கை கடைபிடித்தாங்கன்னா அல்டிமேட்டாக முதல்ல விட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு சூழல் தெரியும். அதுக்கப்புறம் பாஜக எந்த இடத்துல வந்து உட்காருன்றது நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அது இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஆட்சியில் பங்கு என்ற நிலை வரும்பொழுது அதற்கு அடுத்த கட்டமாக பாஜக எந்த அளவுக்கு போகும் என்பது தெரியும். அப்போது அஇஅதிமுகவின் நிலை என்ன என்று நமக்கு வந்து ஈஸியாக இன்னைக்கு இருக்கிற நிலைமை வச்சு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக அப்போ அதிமுக என்ன செய்ய போகிறது, பாஜகவுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க போகிறதா, அதிகாரத்தில் பங்களிப்பு என்பதை பற்றி அதிமுகவின் கொள்கை என்ன, இதெல்லாம் விளக்க வேண்டிய அவசியம் இருக்கு. என்ன மாதிரியான ஒரு நீங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து பாஜகவோட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க, ஏன் நீங்க தொடர்ந்து மௌனமா இருக்கீங்க, அமித்ஷா சொல்றதுக்கு ஏன் எதிரி ஆட்ட மாட்டேறீங்க, நீங்க பலவீனமா இருக்கீங்களா, பயத்தோட இருக்கீங்களா, இதுல இந்த கூட்டணி என்பது கட்டாய திருமணமா இல்ல வந்து இஷ்டப்பட்டு தான் நீங்க சேர்ந்திருக்கீங்களா, பல விஷயங்கள் நம்ம பாக்குறோம். நம்ம ஏன்னா நீங்க வந்து எஸ்டிபி மாநாட்டில் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, 26 வரையும் பாஜகவோட கூட்டணியே கிடையாது. நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. நீங்க இந்து முன்னணி மாநாட்டில் கலந்து கொண்டது அதுவே வந்து உங்க தொண்டர்கள் மத்தியில பெரிய ஒரு விரக்தியை உண்டாக்கி இருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது எப்படி நீங்க இந்த உறவை நீங்க கண்டினியூ பண்ண போறீங்க, எப்படி நீங்க மெகா கூட்டணி அமைக்க போறீங்க? ஸோ வரப்போற தேர்தலில் வந்து நீங்க திமுகவுக்கு மாற்று என்று சொல்ற இடத்துல இருக்க அதிமுக தன்னுடைய இடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். நம்ம நன்றி திரு பிரியன், ஒரு விரிவான பார்வையை பகிர்ந்து கொண்டீங்க. இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி.